இரும்பு இயந்திரங்கள் சம்மந்தமான துறைகள், ஆயிலு, களிம்பு, அழுக்கான ஒரு மெக்கானிக்கம் சம்மந்தமான ஒரு தொழில் அப்படின்னா அது சனி பகவான் காரகம். அதற்கு கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டும். கால பைரவரை வழிபாடு பண்ணும்போது அந்த சனி பகவானுக்குரிய தொழில்கள் சிறப்பாக விருத்தி அடையும், மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சுக்கிரன், இந்த சுக்கிரனுடைய தொழில்கள் என்னங்க? அழகு சம்பந்தப்பட்டது, கலைப்பொருட்கள் சம்பந்தப்பட்டது, கைவினை பொருட்கள் சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே சுக்கிரனுடைய இசை, இலக்கியம், நாட்டியம், இது எல்லாமே சினிமா துறை எல்லாமே சுக்கிரனுடைய தான். இப்போ இவங்க என்ன பண்ணணும்? மகாலட்சுமியை வழிபாடு பண்ண வேண்டும். மகாலட்சுமி தாயார் எந்த சுரூபத்தில் இருந்தாலும் சரி, அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ராகு, ராகுடைய தொழில் என்ன தெரியுமா? இல்லீகல், சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள், நிழலான தொழில்கள், நேரடியாக வருமானம் கிடையாது. சரி, அப்படி நேரடி வருமானம் ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸ் பண்ணுறவங்க, டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் ராகு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா, மனித முகமற்ற தெய்வம் பிரத்திங்கரா தேவி, சரபேஸ்வரர், வாராகி. இந்த தெய்வங்களை வழிபடும்போது இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. கேது பகவான், இந்த கயிறு திரிக்கிறது, நூல் மாதிரி திரியாக பண்ணுறது, ஆன்மீகத்துக்குள்ளே டீப்பாக இருக்கிறது, ஒரு கோவில் திருப்பணிகள் சார்ந்த நிகழ்வுகளை செய்வது, கும்பாபிஷேக பணிகளை எடுத்து செய்வது, அல்ல அதற்கான உபயோக பொருட்களை விற்பது, இந்த மாதிரியான மூலிகைகள், அஷ்டபந்தனம்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை பொருட்கள் கேதுவாக அங்கே செயல்படுறாங்க. அப்போ இவரை நம்ம நல்லபடியாக கொண்டாட வேண்டுமானால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அந்த விநாயகர் தான் உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் நன்மைகளையும் தரக்கூடியவராக இருப்பார்.